ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செராடோ சேனல். நம்ம செராடோ சேனலில் என்எக்ஸ் வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே வரும். சில காரணனால வந்து என்எக்ஸ் வீடியோ வந்து நடுவில் போட முடியல. ஸோ இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து கண்டினியூவாக போடுறோம். இப்போ கடைசியாக நான் வந்து என்எக்ஸில் கோனிக் செக்ஷன் வரைக்கும் பார்த்தோம். இப்போ மேற்கொண்டு அடுத்த இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் ஐக்கான பார்ப்போம். இன்னும் 2 நாளில் வந்து ஸ்கெட்ச் டூல் முழுசாக முடிச்சிருவோம். அடுத்து வந்து நம்ம மாடலிங் பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்கெட்ச் டூலுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ நான் ஸ்கெட்ச் டூலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் வந்து கோனிக் பற்றி கோனிக் வரைக்கும் எலிப்ஸ் கோனிக் வரைக்கும் சொல்லியிருந்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஃப்செட் கர்வ், பேட்டர்ன் கர்வ், மிரர். இது மூணுத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து மீதி இருக்கிற இந்த ஐக்கானை முடிச்சிட்டோம். அடுத்து இன்னும் ஒரு வீடியோவில் வந்து இந்த ஸ்கெட்சை பாட்டை ஃபுல்லாக முடிச்சிடலாம். தென் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் ஃபுல்லாக நம்ம மாடலிங் போயிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்செட் கர்வ். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஆஃப்செட் கர்வ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ செலக்ட் கர்வ்னு கேட்குது. இங்கே நான் என்னோடய ஃபஸ்ட்டு சர்க்கிளை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குது, 10. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ தூரம் ஆஃப்செட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணுறது. இப்போ டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கேயும் இங்கே இந்த டயலாக் பாக்ஸ்லேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வேணும்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 7 வேணும் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷன். இது அவுட்டரில் இருக்குது. எனக்கு இன்னரில் வேணும் அப்படின்னா இதுக்கு ரிவர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னரில் வந்துடும். ஸோ அதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப் ஆப்ஷன் இருக்கும். இது ஆர்க் கேப், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்ன் கேப்னு இருக்குது. ஆர்க் கேப் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாரி ஆர்க், அதாவது எட்ஜில் வந்து அந்த ஆர்க் ஷேப்பில் வரும். அதான் வந்து ஆர்க்கு. எக்ஸ்டெண்ட் அப்படின்னா நம்ம இருக்கிறத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டும், அவ்வளோதான். இது வந்து நார்மலாக இது வந்து சர்க்கிள்னால உங்களுக்கு தெரியல, அது ஆர்க்கில் தான் காமிக்குது. இப்போ இதுக்கு பதிலாக ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சால் உங்களுக்கு தெரியும். இப்போ இதான் வந்து ஆஃப்செட் கர்வ்ங்கிறது. இப்போ நான் அது ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து 7 mmக்கு இந்த சர்க்கிள் வந்து நமக்கு உள்ளே வந்து ஆஃப்செட் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்கிள் நான் வரைகிறேன். இப்போ ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த ரெக்டாங்கிளை வந்து ஆஃப்செட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணோன்னே இதை பாருங்கள், ஆர்க் கேப்னு இருக்கனால வெளியே பாருங்கள் இந்தமாரி ஆர்க் ஷேப்பில் வரும் வெளியே போகும்போது. அதே உள்ளே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டைரெக்ஷனில் அது ஒன்றும் பிரச்சனை. உள்ளே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் பார்க்கும்போது பிரச்சனை இல்லை. ஸோ இதே வந்து இன்னரில் பார்க்கும்போது நமக்கு அதே ஷேப்பில் வந்துடும். ஆனால் அவுட்டரில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்தமாரி ஆர்க் ஷேப்பில் வரணும் அப்படின்னா இந்தமாரி ஆர்க் கேப்னு கொடுத்தா இந்தமாரி காமிக்கும். சப்போஸ் எக்ஸ்டர்ன் கேப்னு கொடுத்தேன் அப்படின்னா சிம்பிளாக இங்கே இருக்க மாரி அது ஷார்ப் எட்ஜாகவே காமிக்கும். ஸோ அதான் வித்தியாசம். ஸோ எனக்கு ஆர்க் வேணும் அப்படின்னா ஆர்க் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா எனக்கு அவங்க தகுந்தமாரி மாறிக்கும். ஸோ இதான் வந்து ஆஃப்செட் கர்வ் அப்படிங்கிறது. தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பேட்டர்ன் கர்வ். பேட்டர்ன் கர்வ்ங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த லைனை வந்து நான் பேட்டர்ன் பண்ணணும். பேட்டர்ன் கர்வ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கர்வ் கேட்குது. ஃபஸ்ட்டு கர்வ் வந்து எனக்கு இந்த லைனை கிளிக் பண்ணிக்கிட்டேன். லீனியர் அப்படின்னா எனக்கு எந்த டைரெக்ஷனில் லீனியராக வேணும். லீனியர் அப்படின்னா லீனியர் மோடில் கொடுத்துருங்க. லீனியர், சர்க்குலர், ஜென்ரல்னு இருக்குது. லீனியர் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது வந்து எக்ஸ் டைரெக்ஷன் ஒய் டைரெக்ஷனில் மூவ் ஆகிறது தான் வந்து லீனியர்னு சொல்கிறது. சர்க்கிள் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி மூவ் ஆகிறது தான் வந்து சர்க்குலரு. மூணாவது வந்து ஜென்ரல் அப்படின்னா நம்ம பாயிண்ட்டை எங்கே கிளிக் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து ஜென்ரலாக க்ரியேட் ஆகும், அதான் வந்து ஜென்ரல். இப்போ ஃபஸ்ட்டு டைரெக்ஷனில் வந்து நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணி எனக்கு இந்த ஆக்சிஸ் இதுக்கு வேணும் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆக்சிஸ் டேட்டா கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கு தகுந்த மாரி எத்தனை கவுண்ட்டு 10 வேணுமா இல்லை கம்மியாக 5 வேணுமா அந்தமாரிங்கிற கவுண்ட்டு கொடுத்துக்கலாம். பிச்சு டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்க கொடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாரி வந்து இது மாறிக்கும். இப்போ எனக்கு பிச்சு டிஸ்டன்ஸ் ஒரு 25 வேணும், அதுக்கு தகுந்த மாரி 25 தகுந்த மாரி இது மாறிக்கும். கவுண்ட்டு வந்து எனக்கு ஒரு 15 வேணும் அப்படின்னா 15 கவுண்ட் வந்துடும். ஸோ நார்மலாக எல்லா சாஃப்ட்வேர்லையுமே இருக்கிறது தான் வந்து
கேட்டையா, என்எக்ஸ், கிரியோ எல்லாத்துலேயுமே வந்து பேசிக் சாலிட் ஒர்க்ஸ் எல்லாத்துலேயும் பேசிக்ஸான ஒரு ஐகான் தான் வந்து இந்த பேட்டர்ன் கர்வ் அப்படிங்கிறது. ஸோ அதே பேட்டர்ன் கர்வில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஸ் பேஸ் பண்ணி கொடுக்கணும் தான் அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு லைன் நான் வரைஞ்சிட்டா கூட நீங்கள் பேட்டர்ன் கர்வ் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு கர்வ் உங்களை லைனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லைன் வேணுமோ அந்த லைனை கிளிக் பண்ணி பேட்டர்ன் கர்வ் கொடுத்துட்டு தென் அந்த லீனியர் மோஷனுக்கான லைனை இந்த லைனை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த லைன் வந்து ஆங்கிள் பொசிஷனில் இருக்குது, இந்த ஆங்கிள் பொசிஷனில் நீங்கள் வரைஞ்சிட்டு கூட இதை நீங்கள் பேட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த லைனை யூஸ் பண்ணுறது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் கர்வில் சர்க்குலர் ஷேப்பில், அதாவது வந்து ரொட்டேஷன் ஷேப்பில் வந்து ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி பேட்டர்ன் ஆகிறது தான் வந்து சர்க்குலர். இப்போ நான் சர்க்குலர் கிளிக் பண்ணிட்டேன், லைனை செலக்ட் பண்ணிட்டேன், ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் கேட்குது. எனக்கு இந்த சென்டர் பாயிண்ட் நான் எங்கே கிளிக் பண்ணுறேனோ அதுக்கு தகுந்த மாரி என்னோடய கவுண்ட் வந்து 3. சப்போஸ் இது வந்து ஒரு 5 வேணும், ஸோ டிகிரி வந்து 120 டிகிரியில் கொடுத்துருக்கு. ஸோ பிட்ச் ஆங்கிள் வேணுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சேஞ்ச் பண்ண இது மாறும். ஸோ இங்கே பிட்ச் ஆங்கிளில் நம்ம அதிகமாக கொடுத்தனால வந்து கவுண்ட்டு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா பிட்ச் ஆங்கிள் கம்மி பண்ணவும் இந்த கவுண்ட்டு நமக்கு தெரியுது. இப்போ 6 கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாரி கவுண்ட்டுக்கு தகுந்த மாரி இதோட பேட்டர்ன் மாறும். ஸோ இதான் வந்து பாயிண்ட்டை பேஸ் பண்ணி சர்க்குலர் ஷேப்பில் மாறுறது. ஸோ இப்படி தான் வந்து பாயிண்ட்டு நம்ம வரைஞ்ச ஒரு லைனுக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம வச்ச பாயிண்ட்டுக்கு பேஸ் பண்ணி நமக்கு எத்தனை பேட்டர்ன் வேணுமோ சர்க்குலராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து 3D மாடலிங்லேயும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹோல் போடுறோம் அப்படின்னா அந்த ஹோலை வந்து நம்ம இந்த சர்க்குலர் ஷேப்பில் வந்து ரவுண்டாக நம்ம அது போல்ட்டு போடுற மாரி வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாரி நம்ம ஹோல் போடணும் அப்படின்னா அதை நம்ம ஒரு ஹோலை வந்து நம்ம தெளிவாக போட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து பேட்டர்ன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த பேட்டர்ன் கர்வ்ங்கிறது காமனான ஒன்று எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான். சேம் என்எக்ஸு, கேட்டையா, கிரியோ எல்லாத்துலேயுமே வந்து இது காமனான ஒரு ஐகான் தான். ஸ்கெட்சில் மட்டும் இல்லை 3Dயில் கூட இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பேட்டர்ன் கர்வில் வந்து 3வது தான் இருக்குது ஜென்ரல். இப்போ ஜென்ரல் கிளிக் பண்ணிட்டேன், கர்வ் கேட்குது. ஃபஸ்ட்டு கர்வுக்கு லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் கேட்குது. இதில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டு கோஆர்டினேட் சிஸ்டம்னு கேட்குது. கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா நம்ம எங்கே அந்த XY ஆக்சிஸ் வந்து நம்ம வேல்யூ கொடுத்து செட் பண்ணுற மாரி இருக்கும். ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்னா சிம்பிளாக ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துட்டேன். ஸோ அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குறோமோ அந்த டிஸ்டன்ஸ் தகுந்த மாரி இந்த லைன் க்ரியேட் ஆகிக்கும். தெரியுதுங்களா? இதான் வந்து ஜென்ரல்னு சொல்கிறது. மோஸ்ட்லி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து லீனியர் சர்க்குலர் தான் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரல் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இது வந்து நம்ம எதுவுமே அசம்ஷனில் கொடுக்கறது இல்லை, எல்லாமே வந்து டைமென்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ வந்து சர்க்குலரும் லீனியர் தான் வந்து மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சொல்ல போகிறது அந்த ஆப்செட்டு, பேட்டர்னு, மிரர் இந்த 3மே வந்து அடிக்கடி எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறது தான். எல்லா சாஃப்ட்வேர்லேயும் சரி, எல்லா பேசிக் சாஃப்ட்வேர் எல்லாத்துலேயுமே வந்து காமனாக யூஸ் பண்ணுறது இந்த 3 இதுவும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக மிரர் கர்வ் பற்றி சொல்லணும்னா அதில் பேரில் இருக்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மிரர் அப்படியே நம்ம ஒரு சைடு வரையதை வந்து இன்னொரு சைடு அப்படியே மிரர் பண்ணிடும். இதான் வந்து மிரர்.
ஸோ சிம்பிள் தான். இப்போ நான் வந்து ஒரு சென்டர் லைன் வரைகிறேன். அந்த லைனை வந்து கன்வெர்ட் டு ரெஃபரன்ஸ், இந்த லைனை வந்து ரெஃபரன்ஸ் லைனாக மாற்றிடுறேன். ஸோ ரெஃபரன்ஸ் லைனாக வந்து மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு ட்ரா பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெக்டாங்கிள் வந்து எனக்கு இந்த சைடு வரணும், இதே டைமென்ஷன்ஸில் இருக்கிற ரெக்டாங்கிள் இந்த சைடு வரணும், சேம் இதே ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அதாவது வந்து இங்கே இந்த ரெக்டாங்கிள் இந்த பார்ட்டில் இருந்து இந்த ஆக்சிஸ்க்குள்ள டிஸ்டன்ஸுக்கு சேமாக இந்த பக்கம் வரணும். ஸோ நம்ம இது இந்த பக்கம் வரைஞ்சி இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம மிரர் கர்வ் யூஸ் பண்ணோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு கர்வ் இந்த ரெக்டாங்கிள் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு, ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா சென்டர் லைன்னு கேட்கும். இந்த சென்டர் லைனை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு தகுந்த மாரி வந்து ரெக்டாங்கிள் இந்த பக்கமும் ஃபார்ம் ஆயிடும். ஸோ இதான் வந்து மிரர் கர்வ் சிம்பிளாக. ஸோ இன்னொரு வாட்டி ட்ரா பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்தால் ஒரே ஒரு லைன் தான் வரைய முடியும். ஸோ ப்ரொஃபைல் எடுத்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக லைன் வரையலாம். ஸோ ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நான் மிரர் கர்வ் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு என்னோடய கர்வ் செலக்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா சென்டர் லைன் கேட்குது. சென்டர் லைனை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய சென்டர் லைனை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா சேம் டைமென்ஷன் சேம் டிஸ்டன்ஸில் இந்த பக்கம் எனக்கு ஃபார்ம் ஆயிடும். ஸோ இதான் வந்து மிரர் கர்வ் அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான். திரும்ப அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் கர்வ்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்று ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சேம் அதே ப்ரொஃபைலை வந்து ஆப்செட் பண்ணுறோம். எவ்வளோ வேணுமோ நம்ம ஆப்செட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளை வந்து நம்ம ஒரு 10 mmக்கு ஆப்செட் பண்ணுறோம் அப்படின்னா அது உள்ளார இன்சைடாகவும் பண்ணலாம், அவுட் சைடாகவும் ஆப்செட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஆப்செட் அப்படிங்கிறது, ஆப்செட் கர்வ் அப்படிங்கிறது. ரெண்டாவதாக வந்து பேட்டர்ன் கர்வ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு விஷயம் அந்த ட்ரா பண்ணியிருக்கிறத வந்து நம்ம பேட்டர்னாக சுற்றி, அதாவது வந்து ஒரு லீனியராகவோ சர்க்குலராகவோ நமக்கு அந்த பேட்டர்ன் வேணும் அப்படிங்கிறது வந்து கொடுக்கறது தான் வந்து பேட்டர்ன் கர்வ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இந்த சர்க்கிளை வந்து நான் பேட்டர்ன் கர்வ் கொடுக்கணும் அப்படின்னா இதை நான் வந்து லீனியர் பேட்டர்ன் கர்வ் சூஸ் பண்ணிட்டேன். இந்த கர்வ் வந்து சர்க்கிளை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே லீனியர் கொடுத்தோடனே என்னோடய கவுண்ட்டு வந்து ஒரு 5 வேணும். இது லீனியர் டைரக்ஷன் வந்து எனக்கு இந்த ஆக்சிஸ் கொடுத்துக்கிறேன். பிட்ச் ஆங்கிள் 60 கொடுத்துக்கிறேன். 60 கம்மியாக இருக்குது. ஓகே, 100 கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லீனியர் பேட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து பேட்டர்ன் கர்வ். சேம் இதே பேட்டர்ன் கர்வில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். அந்த சர்க்கிளை வந்து சேம் பேட்டர்ன் கர்வ் பண்ணும்போது லீனியர் பேட்டர்ன் கர்வ் கொடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட் டைரெக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு கர்வில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லீனியரில் வந்து ஆக்சிஸ் பேஸ் பண்ணி கொடுத்துட்டேன் 5 டைம்ஸ். சேம் வந்து செகண்ட் டைரெக்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னா சேம் அதே சர்க்கிள் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு பிட்ச் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணுமோ, அதான் வந்து எனக்கு பிட்ச் டிஸ்டன்ஸ் வந்து 75 வேணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இதோட கவுண்ட் எவ்வளோ வேணும், இப்போ இதோட கவுண்ட்டு வந்து ஃபஸ்ட் டைரெக்ஷனில் வந்து 5 கவுண்ட்டு கொடுத்துருக்கோம். செகண்ட் டைரெக்ஷனில் வந்து ஒரு 5 கொடுக்குறோம் அப்படின்னா சேம் இந்த பக்கமும் 5 இந்த பக்கமும் 5. ஸோ ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதான் வந்து பேட்டர்ன் கர்வ் அப்படிங்கிறது. லாஸ்ட்டாக நம்ம பார்த்த மிரர் கமாண்டுங்கிறது சிம்பிள் தான்.
சிம்பிளாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். அதை ஆக்சிஸை பேஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா லைனை வந்து ரெஃபரன்ஸ் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் லைனாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கிட்ட ஒரு ப்ரொஃபைல் வரைகிறேன். தென் மிரர் கவர் செலக்ட் பண்ணுறேன், ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே ப்ரொஃபைல் செலக்ட் ஆகிடுச்சு. தென் அந்த மிரர் பண்ணுறக்கூடிய அந்த ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் சென்டர் லைனில் வந்து நமக்கு எந்த சென்டர் லைனில் கிளிக் பண்ணணுமோ செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக சேம் டைமென்ஷன்ஸில் இன்னொன்று அந்த பக்கம் க்ரியேட் ஆகிடுச்சு, மிரர் ஆயிரும். ஸோ இதான் வந்து மிரர் கவ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வீடியோ நிறைய போடுங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்தனால போட முடியல. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ போடுறேன், மறக்காமல் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தேங்க்யூ.